தேடி தேடி வந்தோம்னா நாங்கள் பெரிய கட்சி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பெட்டியை எங்கே வந்து வாங்கிட்டு போயிருங்க. பெட்டி மீன்ஸ் நீங்கள் அது சொல்லக்கூடாது. இது அந்த அக்ரிமெண்ட் பெட்டி. பட்ஜெட்டுக்கெலாம் ஒரு பெட்டி மாதிரி தூக்கிட்டு போவீங்கல்ல. நிர்மலா சீதாராமன் ஒரு பெட்டி கொண்டு வராப்புல. அந்த மாதிரி நீங்கள் பெட்டி எங்கே வந்து வாங்கிக்கங்க. நாங்கள் பெட்டியை வந்து அங்கே தந்தோம்னா மரியாதை போயிடும். நாங்கள் தான் இங்கே ஆள் அனுப்பினோம், வந்தோம், பேசினோம், உங்களுக்கு மரியாதை கொடுத்தோம். தைலாபுரத்தில் வந்து எந்த கட்சிக்காரனும் எந்த தலைவரும் பேசினதில்லை. அவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம். நீங்கள் ஒரு டைம்னாலும் நீங்கள் வந்தால் தான் கார் வச்சு கூட நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். இல்லை என்கிட்ட 10 கார் இருக்குது, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு வண்டியில் வந்து அந்த டாக்குமெண்ட் பெட்டியை வாங்கிட்டு அவர் கையால் வாங்கிட்டு போவார் முதல் பெட்டியை அனுப்புவார். அதுக்கப்புறம் உள்ள டாக்குமெண்ட்ஸ் பெட்டி, ஒவ்வொரு எம்பிக்கான பெட்டியெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அது வேறு அன்பு பண்ணி இப்போ யாராவது ஒருத்தர் அனுப்பி வாங்கிடுவாங்க. முதல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, 1100 ரூபா கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் செக் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோன்ற மாதிரி முன்னாடியே இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிடணும்ல. இல்லைன்னா அறிவிச்சிட்டாங்கன்னா பெட்டி கொண்டு போக முடியாது. இல்லை டாக்குமெண்ட் பெட்டியை சொல்கிறேன்.